श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம். போன செஷனில் 117வது ஸ்லோகம் அனுபவித்தோம். பெருமாளுடைய திருநாபியையும் திருநாபியில் சேவையாகும் தாமரையையும் அந்த நாபி கமலத்தையும் அனுபவித்தார். திருநாபி ஆழ்ந்து சுற்றி உயர்ந்து இருக்கு, உள்ள ஆழ்ந்து சுற்றி உயர்ந்து தாமரை மேல் நோக்கி மலர்ந்து இருக்கு. இந்த ரெண்டு நிலைகளையும் பார்த்து அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்தார் சுவாமி. அத்தனை ஜீவராசிகளையும் உலகங்களையும் உள்ளடக்கி மக்களை காப்பதற்காக உள்ளே மூழ்குகின்ற சுழியோடு நீர்க்குமிழியோடு ஒத்த நிலை அந்த கொப்பூழ், ஸ்ரீரங்கநாதனுடைய திருக்கொப்பூழ். நாபி பத்மகான அந்த திருவுந்தி தாமரையோ அந்த உள்ளடங்கியுள்ள உலகுகளை உயரே கிளப்பி பார்ப்பதற்காக மேல் நோக்கி கிளம்புகிற சுழி போல என்ற நிலையை அடைந்தது போலும் என்று ஆச்சரியமாக அனுபவித்தவர். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாளுடைய திருத்தொடைகளை கூறுகிறார். மதமிவ மதுகைடபஸ்ய ரம்பா கரபகரீந்திர கராபிரூப்ய தர்ப்பம் ஸ்புடமிவ பரிபூய கர்வ குர்வோஹ கிம உபமீமகி ரங்க குஞ்சரோர்வாஹ. மதமிவ மதுகைடபஸ்ய ரம்பா கரபகரீந்திர கராபிரூப்ய தர்ப்பம் ஸ்புடமிவ பரிபூய கர்வ குர்வோஹ கிம உபமீமகி ரங்க குஞ்சரோர்வாஹ. அதாவது பெருமானுடைய திருத்தொடை வேதத்தை திருடிச் சென்று கடல் உள்ளே புகுந்த மது கைடபர்களை தொடையால் இறுக்கி கொன்றானாம் எம்பெருமான் ஹயக்ரீவ அவதாரத்தில். அத்தொடைகள் மது கைடபர்களை அழித்தது போல தாம் தான் ரொம்ப அழகு, நான் தான் ரொம்ப அழகு அப்படின்னு கர்வம் கொண்டிருந்த வாழைத்தண்டு, கர்வம் கொண்டிருந்த யானை துதிக்கை, இவற்றுடைய கர்வத்தையும் அடக்கிது. அவ்வளவு அழகா அந்த தொடைகள். அந்த கர்வம் தோற்குமாறு விளங்கிய அந்த பெருமானுடைய அடி பருத்து நுனி சிறுத்து விளங்கும் தொடைகளுக்கு எந்த வஸ்துவை நாம் உவமையாக சொல்லுவோம், உபமானமாக சொல்லுவோம்? ஒன்றுமே இல்லை என்பதுதான் இங்கு அர்த்தம். மது மற்றும் கைடபர்களின் கொழுப்பை அடக்கி வாழைத்தண்டு, கையின் மணிக்கட்டு தொடங்கி சுண்டு விரல் வரையில் உள்ள பகுதி, யானையின் துதிக்கை போன்றவற்றின் அழகை விட அதிகமானது. இந்த அழகு காரணமாக வந்த கர்வத்தாலும் மகிழ்வாலும் பருத்துள்ளது தொடை. இப்படிப்பட்ட பெரிய பெருமாளின் திருத்தொடைகளுக்கு நான் எந்த பொருளை உவமையாக கூறுவேன் என்கிறார் சுவாமி. இங்கு பட்டர் எந்த பொருளையும் உவமையாக கூறுவதில்லை என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய திருவுள்ளம் எந்த பொருளும் இதுக்கு உவமை கிடையாது. வாழைத்தண்டு, துதிக்கை முதலான பொருட்கள் அழகை மட்டும் கூறுகிறது. அந்த பொருள்கள் போன்று இவன் திருத்தொடைகள் உள்ளனன்னு கூறலை. ஆக பெரிய பெருமாளின் திருத்தொடைகளுக்கு உவமை ஏதும் இல்லை என்பது பட்டர் திருவுள்ளம். அதுவும் வாஸ்தவமான பேச்சு. மேட்ச்லெஸ் தொடை. மதமிவ மதுகைடபஸ்ய ரம்பா கரபரகரீந்திர கராபிரூப்ய தர்ப்பம் ஸ்புடமிவ பரிபூய கர்வ குர்வோஹ கிம் உபமீமகி ரங்க குஞ்சரோர்வாஹ. குஞ்சர ஊர்வாக. மது கைடபஸ்ய, மது என்றும்
கைடபன் என்றும் பெயருள்ள அசுரர்களின் மதம் இவ கொழுப்பை அடக்கியதைப் போல ரம்பா வாழை மரம், ரம்பானே வாழை மரம், கரப கைகளின் மணிக்கட்டு முதல் சுண்டு விரல் வரை இருக்கும் அந்த பகுதி. அதுக்கப்புறம் கரீந்திரகர ஆபிரூப்பிய தர்ப்பம், கரீந்திரகர ஆபிரூப்பிய தர்ப்பம், தலை சிறந்த கஜேந்திர ஆழ்வானின் துதிக்கை. இவைகளின் அழகால் ஏற்பட்ட கொழுப்பு. ஸோ பரிபூய இது எல்லாத்தையும் அடக்கி கர்வ குருவோகம் தலை செருக்கு, அதனால் கர்வம் ஏற்பட்டு தலகனம் ஏற்பட்ட, அதனால் படுத்திருக்கும் தலை செருக்கு ஏற்பட்டு, அதனால் அந்த கொழுப்பை அடக்கி, அதனால் சந்தோஷப்பட்டு தலைச்செருக்கு ஏற்பட்டு, அதனால் படுத்திருக்கும் ரங்க குஞ்சர ஊர்வோகும் பூஜ்யனான பரம பூஜ்யனான அழகிய வனவாளனான யானை சிரேஷ்டத்தின் திருத்தொடைகளுக்கு கிம் எந்த பொருளை உபமீமகி உபமானமாக கூறுவோம்? எம்பெருமான் திருத்தொடைகளுக்கு எதை உபமானமாக காட்டுவோம் என்கிறார் சுவாமி. அதன் அழகில் விஸ்மயித்து ஈடுபடுகிறார், அப்படியே ஆச்சரியப்பட்டு ஈடுபடுகிறார் அதன் அழகில். ஸ்ரீ வரதராஜஸ்தவத்திலேயும் 56வது ஸ்லோகத்தில் சுவாமி இதை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார், திருத்தொடைகளின் அழகை. அந்த 56வது ஸ்லோகத்தில் வரதா ரம்பா ஸ்தம்பா கரிவரகரா காரபா சாரபாஜோ வேஷா ஸ்லேஷா அபிமரகத ஸ்தம்ப முக்கியாஸ்துலாக்கியா சாமியம் சம்யக் வரத நதது சர்வமுர்வோர் வஸ்தூர்வோர் நஹ்யைஸ்வர்யம் தததி நததா யவ்வனாரம்ப ஜிரும்பாக. வரதா, உன்னுடைய சிறந்த திருத்தொடைகளுக்கு உவமை என்று எதை சொன்னாலும் அது முழுவதும் சமமாகாது, பொருந்தாது. அந்த உவமைகளுக்கு ஐஸ்வர்யம் கிடையாது, யவ்வன ஆரம்பத்தில் உண்டாகும் விகாசமும் கிடையாது. உன் திருத்தொடைகளை சேவிக்கையில் உவமைகள் நமக்கு வரும். நல்ல செழிப்பான வாழை மரத் தூண்கள், சிறந்த யானையின் துதிக்கட்டுகள், மணிக்கட்டு முதல் சுண்டு விரல் முடிய உள்ள கரபம் என்ற பிரதேசம், மரகத தூண், இதெல்லாம் இவை உன் திருத்தொடைகளுக்கு கொஞ்சம் ஒத்திருக்கலாம். ஆயினும் இந்த பிரசித்தமான இந்த உவமைகள் கூட பருத்து காணும் உன் திருத்தொடைகளுக்கு பூர்ண சாமியத்தை பெற மாட்டாது. ஏன்னா இந்த வஸ்துக்கள் உன் திருத்தொடைகளுக்குள்ள ஜெகத் சிருஷ்டி போன்ற சக்தியை பெறவில்லை. வாலிப பருவம் தொடக்கமாகிற போது உண்டாகும் பொலிவு, மலர்ச்சி, இதெல்லாம் இங்கே கிடையாது. ஆகவே பூர்ண உபமானம் எதுவும் கிடையாது என்கிறார் சுவாமி. அதே போல சுந்தரபாகுஸ்தமத்தில் 59வது ஸ்லோகத்திலையும் இதை தெரிவிக்கிறார். பிஷ்ட துஷ்ட மது கைடப கீடௌ ஹஸ்தி ஹஸ்தயுகலாப சுவிருத்தௌ ராஜதக்ரமகிருதௌ சசுச்சூரு சுந்தரத்யவன பூதர பர்த்து. பிரம்மா உலகை படைத்தவுடன் நடந்தது. மது கைடபர்கள் புழு போன்றவர்கள், அசுரர்கள். பெருமாள் அந்த துஷ்டர்களை தொடையில் நசுக்கி அழித்தார். பெருமாளுடைய அந்த இரு தொடைகளும் யானையின் துதிக்கைகள் போன்றவை, நன்றாக இருண்டிருப்பவை. தொடைகள் கிரமமாக மேலிருந்து மெலிந்து காணப்படும். இப்படி அழகாக சோபிக்கிறது அழகரின் தொடைகள்னு அங்கே அனுபவித்தார். இதெல்லாம் இங்கே பட்டருக்கு திருவுள்ளம். மதுச்ச கைடபச்ச மது கைடபோ, ஏகவச்சனம் எப்படி அப்படின்னு என்ன வேண்டாம், இது உண்டு. ஏகவத்பாவம் வந்ததும் சாஸ்திரப்படி அது கரெக்டு அப்படிங்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சா சுவாமி. ஸோ இவ்வளவு அழகாக அந்த பொருள்கள்லாம் இந்த திருத்தொடைகளுக்கு சாமியம் ஆகாது என்கிறார் சுவாமி. பெருமானுடைய திருத்தொடைகள் தாம்தான் அழகுற்றவை என்று கர்வம் கொண்டிருக்கும் அந்த வாழைத்தண்டு, யானை துதிக்கை, இதெல்லாம் அவற்றின் செருக்கை அடக்கினது.
அந்த கர்வம் தோற்ற விளங்கும், அந்த கர்வம் மிக்கு விளங்கும் பெருமானுடைய அடிப்பருத்து நுனி சிறுத்து விளங்கும் தொடைகளுக்கு எந்த வஸ்துவை உபமான சொல்லுவோம் என்று விஸ்மயித்து ஆச்சரியப்பட்டு ஈடுபடுகிறார் சுவாமி. அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.